நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல ஹாலிவுட் பாலிவுட் புது வரவுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல நேரடியா நம்ம கோலிவுட் போனோம்னா இந்த வாரம் கோலிவுட் புதுவரவாக வந்திருக்கக்கூடிய ஒரு படம் மீனாட்சியின் காதலன் இளங்கோவன். இந்த படத்தினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு லைன் என்ன அப்படின்னு சொன்னா, கதாநாயகன் கதாநாயகி இருவரும் ஒரு 4 தலைமுறையா வெவ்வேறு பகை குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதை மீறி இவங்க இந்த 4வது தலைமுறையில நம்ம தலைமுறையிலாவது ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக இருவரும் காதலிக்க தொடங்குறாங்க. இந்த காதலுக்கு வழக்கம் போல எதிர்ப்பு இருக்கு. அந்த ஊர்ல ஒரு மைனர் மாதிரி இருக்கக்கூடிய பருத்தி வீரன் சரவணன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு. அவர் வந்து இவங்களுடைய காதலுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாரு. அதை மீறி எதிர்ப்பு வருது. 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா பொண்ணு வந்து மைனர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதையெல்லாம் மீறி இவங்களை சேர்த்து வைக்கலாம் நினைச்சா கூட பிராக்டிகலா அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால இவங்க ஒரு கேமராக்கு முன்னாடி தங்களுடைய இறுதி வாக்குமூலத்தை பதிவு பண்ணி அவங்க வந்து உயிர் துறந்துடுறாங்க. இதை தொடர்ந்து அவங்களுடைய கடைசி ஆசைப்படி மனக்கோலத்துல அவங்க 2 பேரையும் ஒன்னா புதைக்கிறதுக்கு மைனர் சரவணன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட முயற்சி பண்றாரு. அப்ப ஏற்படுறதுல அரசாங்கத்தின் மூலமாவும் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. இதையெல்லாம் எப்படி தீக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லி இருக்கிற ஒரு படம் தான். ஆபாசம் இல்லாமல் இரட்டையர்த்தம் இல்லாமல் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒன்ன தவிர அரித பழதான ஒரு திரைக்கதை அமைப்பு. ரொம்ப ஒரு பழைய படம் பார்க்கிற ஒரு உணர்வை நம்ம கொடுக்கறத நம்மளால தடுக்க முடியல. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3 இந்த வாரம் கோலிவுட் புதுவரவுல வந்திருக்கிற இன்னொரு படம் பேய்கள் ஜாக்கிரதை. இந்த படத்தினுடைய இயக்குனர் கண்மணி படத்துல ஒரு லீட் ரோல்ல வந்து தம்பிராமையா பண்ணிருக்காரு. ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல மொட்ட ராஜேந்திரன் பண்ணிருக்காரு. படத்தினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன ஒரு வரி கதை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இயற்கையிலேயே பேயை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமா தம்பிராமையா இருக்கிறாரு. இதனால அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து வாழ்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தனக்கிட்ட இருக்கிற பேய் பயத்தினால அவர் ரொம்ப பயந்து வாழ்றதுனால எதற்கும் துணிந்த ஒருவன் தன் கூட இருந்தான்னா தனக்கு ஒரு தைரியம் இருக்குன்றதுக்காக ஒருத்தனை தேடிட்டு இருக்காரு. இவர் ஒரு மிகப்பெரிய தாதாவா இருக்கிறதுனால இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தற்கொலை வரைக்கும் போய் மீண்ட ஒருத்தனை தான் கூட வச்சுக்கிறார். அவர் தான் கதாநாயகன் ஜீவரத்னம். அவர் கூட வந்ததுக்கு அப்புறம் இவருடைய பேய் பயத்தை அவர் போக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு விபத்தின் மூலமா உயிரின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்பி வருவாருக்கு. உண்மையிலேயே அவர் கண்ணுக்கு பேய்ங்க தெரிய ஆரம்பிச்சிருது. சோ இது வரைக்கும் பேய் இல்லைன்னு அவர் கண்ணுக்கு உண்மையிலேயே பேய்ங்க தெரிய ஆரம்பிச்சது. அவர் வந்து தம்பிராமையாக்கு கன்வே பண்ண அவர் அதை நம்ப முடியாம தவிக்கிறாரு. இன் பிட்வீன்ல மொட்ட ராஜேந்திரனுடைய காமெடியும் உள்ள கலக்கி இருக்காங்க. ஓவரால் படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் லீட் ரோலா வச்சு பண்ணிருக்கிறதுனால ஒரு சின்ன தலைப்பும் ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கிறதுனால இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். மற்றபடி இது ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துவதா கண்டிப்பா இல்லை. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 5வது இடத்துல 3 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் பாஜிராவ் மஸ்தானி. சஞ்சய் லீலா பன்சாலுடைய இயக்கத்துல தீபிகா படுகோனே ஒரு மெயின் ரோல் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல கதாநாயகனா ரன்பீர் சிங் பண்ணிருக்காரு. இந்த படத்தினுடைய டீடைல் ரிவ்யூ என்ன அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து முகலாய பேரரசு அவர்களுடைய ஆதிக்கத்துக்குட்பட்ட ஒரு காலத்தினுடைய பண்டைய காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. சென்ற வருடம் 2015 துவக்கத்தில் வந்த பாகுபலி படம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அது மாதிரி இந்த படம் வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துல மெயினா இந்த படத்தினுடைய தலைப்பை தாங்கி இருக்கிற கதாநாயகனான ரன்பீர் சிங்கும் தீபிகா படுகோனாவும் ரொம்ப ஸ்டன்னிங்கான ஒரு ஜாப் பண்ணிருக்காங்க. படத்தினுடைய ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. சஞ்சய் லீலா பன்சாலி ஏற்கனவே தேவதாஸ் மாதிரியான காதல் படங்களை எடுத்து அதுல ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்தவர். இவருக்கு இந்த சரித்திர பெண்ணில் எடுக்கப்படும் படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுத்திருக்கு. பாலிவுட்ல இந்த படம் பரபரப்பாக பேசப்படுவதனால சென்ற வருடத்திற்கான ஒரு சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் கருத்தா இருக்கு. இந்த வருடத்தின் துவக்கத்திலும் இந்த படம் தன்னுடைய ஆளுமையை செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 5வது இடத்துல இருக்கிற 2வது படம் அழகு குட்டி செல்லம். இந்த படத்தினுடைய இயக்குனர் சார்லஸ், படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆண்டனி. இந்த படத்தை பத்தியும் சென்ற வாரம் டீடைலா ஒரு ரிவ்யூ பார்த்துட்டோம். ஒரு வரியில சொல்ல வேண்டிய விஷயம் தான் இந்த படம் என்ன அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்கள் ஒரு கடவுளை போய் வேண்டதை விட வேற எதுவும் முயற்சி எடுத்துக்கொள்வதை விட மருத்துவ ரீதியான ஒரு கவுன்சிலிங் போறதை விட அனாதை ஆசிரமத்தை நோக்கி போனா அதற்கான வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு கதையை கொஞ்சம் சுத்தி முத்தி சொல்லி இருக்கிறாங்க. 5வது இடத்துல இருக்கிறதுனால இதனுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆன ஒரு வரி கதை என்ன அப்படின்னு சொன்னா, கருணாசுக்கு 3 பெண் குழந்தைக்கு பிறகு பிறக்கக்கூடிய இன்னொரு பெண் குழந்தையால் அவர் மனைவி அந்த குழந்தைய ஒரு கூவம் நதிக்கரையில் விட்டுறாங்க. இது ஒரு கதை. அதே சமயத்தில் வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய ஒரு பணம் நிக்க போறதுனால அங்கிருந்து வரக்கூடிய ஒரு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு டிராமா போடுறதுக்காக சுரேஷ் நடத்தக்கூடிய ஒரு டிராமாவில் முக்கிய கருவான இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு ஒரு உண்மையான குழந்தையை கொண்டு வரலான்னு இந்த கூவம் நரிக்கரையில் ஒதுங்கிய குழந்தையை அங்க கொண்டு வராங்க. மீன் டைம் செஸ் சாம்பியனா இருக்கிற 2 பேர்ல காதலித்து ஒரு பெண் வந்து காந்தர்வ திருமணமாகி கர்ப்பமாகிறா. ஆனா அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு சின்ன போராட்டம். இவைகளை மையப்படுத்தி வந்தா கூட இது குழந்தைகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படங்கிறதை மீறி நிறைய விஷயங்கள் அதை தாண்டி போய் அனலைஸ் பண்ணிருக்கிறதுனால இது அந்த கேட்டகரிகளை கொண்டு வர முடியல. இருந்தாலும்
இருந்தாலும் அழகு குட்டி செல்லம் ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு படம் என்பதில் மாற்று சிந்தனை இல்லை. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 5வது இடத்துல இருக்கிற 3வது படம் தங்கமகன். இந்த படத்தினுடைய கதாநாயகன் தனுஷ், படத்தினுடைய இயக்குனர் வேல்ராஜ், கதாநாயகிகளா 2 பேர் பண்ணிருக்காங்க. எமி ஜாக்சன், சமந்தா பண்ணிருக்காங்க. ஒரு முக்கியமான லீட் ரோல்ல இதுவரைக்கும் பார்த்திடாத ஒரு கதாபாத்திரத்துல இயக்குனர் KS ரவிக்குமார் அப்பாவா நடிச்சிருக்கிறாரு. இந்த படமும் 5வது இடத்துல இருக்கிறதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வரி கதை என்ன அப்படின்னு சொன்னா, படித்து முடித்து விட்டு ஒரு பிகாம் பட்டதாரியாக இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் வழக்கம் போல நண்பர்களோட சுத்திட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் 2 விதமான காதல் அனுபவங்கள் ஏற்படுது. அதை தொடர்ந்து அவங்க அப்பாவுக்கு அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரஷர் காரணமா அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. அப்பாவுடைய தற்கொலை யதார்த்தமா அல்லது அதற்கு பின்னணி ஏதேனும் காரணம் உண்டா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்றப்போ அவருக்கு சில திடுக்கிற விஷயம் வருது. தன்னுடைய கசினே அதற்கு காரணமாக இருக்காருன்னு தெரிய வந்து அந்த பிரச்சனைகளை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் ஜாதியில் சொல்லப்பட்ட படம் தான். ஏற்கனவே வேலையில்லா பட்டதாரி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக இறைந்த காம்பினேஷன் அப்படிங்கறதுனால பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா கூட அதை மீறி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டிராமாவா கொடுத்திருந்த விதத்துல சென்ற வருடத்தின் இறுதியில் வந்த ஒரு வெற்றி படமாகவே இதை எடுத்துக்கலாம். தங்கமகன் நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 5வது இடத்தில் இருக்கக்கூடிய 3வது படம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 4வது இடத்துல இருக்கிற படம் தற்காப்பு. இது சென்ற வாரம் புது உறவாக வந்து நேரடி அந்த வாரம் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. படத்தினுடைய கதாநாயகனாக இதுல நடிச்சிருக்கிறது வந்து சக்தி, ஒரு பிவாசுனுடைய மகன். ஒரு இன்ஃபார்மர் பண்ண வேண்டிய கேரக்டர் மாதிரி இந்த படத்துல இந்த கதாநாயகன் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. ஆனா அவர் காப்பாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் என்கவுண்டர் நிறைய பண்றாரு. ஒரு காலகட்டத்தில் இது எல்லாமே போய், அதாவது இந்த பணபலம் படைத்தவர்கள் தன்னை பொய்யா பயன்படுத்துறாங்கன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் மையப்படுத்திய ஒரு படமாக இருந்தா கூட இந்த படத்தினுடைய திரைக்கதை சரியா பட்டை திட்டப்பட்டிருந்தால் இந்த கதை வந்து மக்களால நல்ல கவனிப்புக்குள்ளான ஒரு கதையாக மாறி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்கு. எனவே இது ஓரளவுக்கு வசூல வந்து பேக்கடா போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 4வது இடத்தை பிடிச்சிருக்குது. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 3வது இடத்துல இருக்கிற படம் பூலோகம். இது 2015 இறுதியில் வந்த ஒரு படம்னா கூட ஜெயம் ரவிக்கு சென்ற வருஷம் வந்த 4 படங்கள்ல தனி ஒருவருக்கு அப்புறம் வர்ற இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்து அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த ஒரு படமாக தான் நம்மளால பார்க்க முடியுது. படத்தினுடைய இயக்குனர் வந்து கல்யாண் கிருஷ்ணன். இந்த படத்தை ஒரு அறிமுக இயக்குனர் அப்படிங்கிற சுவடே தெரியாத அளவுக்கு ஒரு ரியல் பாக்ஸிங்க பார்த்த மாதிரியான உணர்வை கொடுத்திருக்கிறது இந்த படத்தினுடைய ஒரு வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் மீறி அப்பா டக்கர் சகலகலா உள்ளவனோ அல்லது ரோமியோ ஜூலியட்டோ தவிர்த்து தனி ஒருவன் மற்றும் இந்த படம் வந்து ஜெயம் ரவி கேரியர்ல ஒரு முக்கியமான படமாவே நம்மளால பார்க்கப்படுது. ஒரு பயங்கரமான பாக்ஸராக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு பாக்ஸிங்ல தோத்ததுக்கு அப்புறம் தற்கொலை செய்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் எப்படி ஒரு பாக்ஸரா வராரு, அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்தவர் எப்படி மார்க்கெட்டிங் பண்றாரு, ஃபைனலா ஹாலிவுட்ல இருந்து ஒருத்தனை கொண்டு வந்து இறக்கி ஒரு பாக்ஸிங் வச்சு அது மூலம் மார்க்கெட்டிங் பண்ணி தன்னுடைய இலக்கையும் கதாநாயகன் அடைந்தாரா அப்படிங்கறத வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி இருக்கிற ஒரு படம் தான் பூலோகம் சொல்லலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 3வது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் மாலை நேரத்து மயக்கம். சென்ற வாரம் புது வரவாக வந்து 2வது இடத்தை பிடித்து ஒரு படி இறங்கி இந்த வாரம் 3வது இடத்துக்கு வந்திருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் அறிமுக இயக்குனர் கீதாஞ்சலி செல்வராகவன். படத்தினுடைய கதையை வந்து செல்வராகவன் எழுதியிருக்கிறாரு. இந்த படத்தை பத்திய ஒரு டீடைல் ரிவ்யூ நம்ம சென்ற வாரமே கொடுத்துட்டோம். இந்த வாரம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய மனநிலை இந்த கதையை ஒத்துதான் இருக்குது அப்படின்னு சொன்னா அது காலத்தின் கட்டாயம் வேணா எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கதையில சொல்லி இருக்கிற கருவுல சொல்ற மாதிரியான இயற்கையிலேயே ஒரு பெண் வந்து ஒருத்தரை காதலிக்கிறாங்க. அவரோட ஒரு டேட்டிங்ஸ்க்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க முடியாம மனம் உடைந்து அவனிடமிருந்து விலகி வாழ்ற ஒரு பெண்ணுக்கு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு திருமணம் ஏற்படுது. அந்த திருமணத்தின் மூலமாக அவருக்கு கணவனாக வரக்கூடியவர் எந்த விதத்திலுமே தனக்கு சூட்டபிளான எலிஜிபிலிட்டி இல்லாதவர் அப்படிங்கறதுனால அவங்களால அந்த கணவன் வந்து நிராகரிக்கப்படுறாரு. ஒரு லிமிட் வரைக்கும் பொறுமையா இருந்தவரோ ஒரு இடத்துல அத்தி மீறிடுறாரு. அதனால அவங்க கோர்ட் வரைக்கும் போய் அவனை விட்டு பிரிகிறாங்க. மறுபடியும் இவங்க 2 பேரும் எந்த ஒரு தருணத்துல எமோஷனல் சிச்சுவேஷன்ல ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி தான். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறாங்க. இந்த படம் வந்து அடல்ட்ஸ் ஒன்லி, இது ஒரு ஏ சர்டிபிகேட் பிலிம் அப்படிங்கறத. அதே மீறி ஒரு கார்டு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த கதை எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியாது, புரிய வைக்க முயற்சி செய்கிறோம்னு. அது உண்மைதான். ஏனென்றால் இதுல வந்து அம்மா பொண்ணு 2 பேரும் பேசுற டயலாக் சில பெண்களை வந்து முழுதா பார்த்தாதான் பிடிக்கும். அம்மாவே பெண்ணுகிட்ட சொல்ற மாதிரி இருக்கிற டயலாக் வந்து படம் பார்க்கறப்ப நமக்கு ஏதோ முகத்தை சுளிக்க வைக்குது. அதை தவிர்த்து சில விஷயங்கள் இதுல யதார்த்தமா இருந்தா கூட விதண்டாவாதமாகவே அந்த ஆண் கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது மாதிரி தான் நமக்கு தெரியுது. அவருடைய குரல்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு டிகிரேடாக இதுல காமிக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் அழுத்தமாக இல்லை. அதை தவிர்த்து பார்க்கிறப்ப அழகம் பெருமாளுடைய நடிப்பு படத்துல ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கு. ஒரு யதார்த்தமான அப்பாவா வலம் வந்திருக்கிறாரு. நிறைய இடத்துல பெண் பிம்பங்கள் அவங்களுடைய உணர்வுகள் ரொம்ப துல்லியமாகவே வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அறிமுக கதாநாயகி. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படிங்கறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 2வது இடத்துல இருக்கிற படம் பாயிண்ட் பிரேக். இந்த படத்தினுடைய இயக்குனர்
எரிசன் கோர். அவர் இந்த படத்தை இயக்கறதுக்கு முன்னாடி பாஸ்பிரிஸ் அப்படிங்கிற படத்துல கேமராமேனா பணிபுரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக இருக்கு. அதனால இந்த படத்தை தைரியமா 3 டைமென்ஷன்ல பண்ணிருக்காரு. இது ஏற்கனவே 30 வருடத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒரு படத்தினுடைய ஒரு நாட்டு தான், அதே தான் மறுபடியும் எடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு தொழில்நுட்பத்தை அப்டேட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இரண்டாவது இடத்துல இருக்கிற அந்த படத்தை பத்திய இந்த வாரத்தினுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறது பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய ஒரு வரி கதை என்ன அப்படின்னா, ஒசாக்கி 8 அப்படிங்கிற ஒரு கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு டீமுக்குள்ள FBI ஆல அனுப்பப்படுற ஒருத்தர். அவர் FBI ஆகிறதுக்கு அந்த கூட்டத்துல போய் அவங்க என்னென்ன மாதிரியான ஆட்டிடியூட்ல இறங்குறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் அவருடைய வேலை. ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சகாக்கள் எதற்காக இந்த டீமுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை அவருக்கு தெரிய வருது. ஏறக்குறைய எர்த் நமக்கு நிறைய கொடுத்ததுனால அந்த எர்த்துக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்ன்ற ஒரு கேள்வி அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒசாக்கி 8 அப்படிங்கிற ஒரு டீம்ல இருக்கிறவங்க அதிகபட்ச ரிஸ்க் எடுத்து தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் அல்லது அதிலிருந்து தப்பிக்கிறவங்க இந்த உலகத்தினுடைய ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை மாதிரி நடத்தப்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில இந்த குழு செயல்படுது. அதில் இருக்கக்கூடிய ஒருத்தரா இறந்துகிட்டே வர்றாங்க. கடைசியா மிஞ்சிற கதாநாயகனும் இறப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாங்க மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு 3 டைமென்ஷன் பிலிம். படம் பார்க்கிறப்ப தியேட்டர்ல நிறைய இடத்துல அந்த இம்பாக்ட் நம்ம கொடுத்திருக்காங்க. நம்ம சென்ற வருடத்துல இறுதி ஆரம்பத்துல பார்த்த ஸ்கை வாக் போன்ற படங்கள் எல்லாம் இந்த ஜாதியில வந்த படம்னா கூட இந்த படம் அதை விட ரொம்ப பரபரப்பா மயிர்கூச்சரியும் காட்சிகளால் நம்மள புல்லரிக்க வச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல 3 டைமென்ஷனுடைய அந்த டெப்த்தை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இது யதார்த்தம் தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை நமக்கு பிரதிபலிக்கிற மாதிரியே படத்தினுடைய பல காட்சி அமைப்புகள் இருப்பது இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல பசங்க 2 இந்த வாரமும் ஒரு காம்ப்ளிமெண்ட் பிலிமாக நம்ம எடுத்துக்கலாம். ஏறக்குறைய இந்த படம் வெளிவந்து இது 3வது வாரமா இருக்கிறதுனால இந்த வாரம் இந்த படம் குழந்தைகளை ஊக்கப்படுத்தவும் இது போன்ற நல்ல படங்கள் வரணுங்கிறத என்கரேஜ் பண்றதுக்காகவும் இந்த என்டையர் டீமுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல இந்த வாரம் எந்த படங்களுமே இல்லை. இது எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு ஆர்டர் அண்ட் செக்மெண்ட் தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ்ல என்ன மாதிரி தரவரிசையை பிடிக்க போகுது அப்படிங்கறதையும் தொடர்ந்து பொங்கல் விடுமுறைக்கு வெளிவர காத்திருக்கக்கூடிய பிரபலமான திரைப்படமான ரஜினி முருகன், கெத்து, தாரை தப்பட்டை போன்ற படங்கள் நம்ம பாக்ஸ் ஆபீஸ்ல என்ன மாதிரியான ரிவ்யூ எடுத்துக்கிட்டு தரத்துக்குள்ள வரப்போகுது அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.